ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா, நம்ம ஒயிட் பேச்சஸால் பாதிக்கப்பட்ட பல நண்பர்கள் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு தவறு. நமக்கு இதுமாரி ஒரு சரும பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னோடனே நம்மளுடைய அழகை பார்த்திங்கன்னா நம்ம அப்படி இன்னும் குறைச்சிக்கிறோங்க. அழகு அப்படிங்கிறது நம்ம பல விதத்தில் நம்ம எடுத்துக்க முடியும். ஒன்று நம்ம சிரிப்பு அழகு தான். அந்த சிரிப்பு அப்படிங்கிறது உதட்டில் வரக்கூடிய அந்த ஒயிட் பேச்சஸ்னால் அனைவரும் அதை இழந்திருப்பீங்க, என்ன உட்பட. ஆனால் இப்போ அதுமாரி எனக்கு கிடையாது. ஏன்னாச்சும் ஒரு காமெடி நான் பார்க்குறேன் அப்படின்னா, அது பொதுவான இடங்களாக இருக்கட்டும், சினிமா திரையரங்களாக இருக்கட்டும், அல்லது வீடுகளாக இருக்கட்டும், நான் வாய் விட்டு சிரிச்சிருவேன். எனக்கு சிரிக்கும் போது உதட்டில் இப்படி ஒயிட் பேச்சஸ் அது இன்னும் அதிகமாக தெரியுது அப்படிங்கலாம் நான் நினைக்கிறது கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் அப்படி நினச்சேன். கம்மியாக உதட்டில் உள்ளேருந்து கொஞ்சம் வெளியே வரும்போது நம்ம சிரித்தா நல்லா பளிச்சுன்னு தெரியுமே அப்படிங்கிறதுக்காகவே நான் சிரிக்காமே இருந்திருக்கிறேன். தங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓடுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, பெண்ணுக்கு இது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் தர செய்யும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உங்களுடைய திடமான ஒரு மனநிலை தான் இந்த சிரிப்பை பார்த்திங்கன்னா மீண்டும் நம்ம அழியாமல் பார்த்துக்கும். இல்லை அப்படின்னா வெண்புலி வந்தவர்கள் அத்தனை பேரும், குறிப்பாக முகத்தில் வந்தவர்கள் அனைவரும் சிரிப்பு இழந்துடுறீங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய மகிழ்ச்சி தான் நம்ம ஒயிட் பேச்சஸை நல்லாவே கண்ட்ரோல் படுத்தி குணமாக்க உதவி செய்யுங்கிறத ஃபஸ்ட்டு இந்த தருணத்தில் நீங்கள் மனதில் நன்கு ஆழமாக பதிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம துன்பத்திலேயே இதை கண்டு ரொம்ப பயந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்கன்னா அதிகமாக வெண்புலி பரவ ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதில் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, உடை அழகு. இப்போ நம்ம சிரிப்பழகு பார்த்தாச்சு. உடை அழகு நீங்கள் இனிதான் புது எப்படி சொல்கிறது, புது ஆடைகளை அணிவிக்கணும். எத்தனையோ பேர் பாருங்கள், என்ன தான் நீங்கள் அழகாக இருந்தாலும் உடைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உடையும் ஒரு அழகு. இதுக்கு நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. அதனால் உடைக்கு அதிகப்படியாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதிக விலை கொடுத்து தான் வாங்கணும்னு கிடையாது. இப்போ இந்த சட்டை பார்த்திங்கன்னா 200 தான். நம்ம 1000 ரூபாய்க்கு 5 சட்டை எடுத்துருக்குறேங்க. ஒவ்வொன்றும் இப்போ வேறு ஷூட்டிங் எடுத்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிறோம். இப்போ அதுதான். அதனால் உடைக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்களை விட பெண்கள் கம்பல்சரி உடைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது உங்களுக்கு அடுத்த கட்டமாக ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். ஓகேங்களா? எத்தனை பேர் பார்த்திங்கன்னா புத்தாடை அணிஞ்சால் இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபிட்டாக ஒரு ஃபீல் வரும். ட்ரெஸ் நல்லா டைட்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாரிக்கு எங்களுக்கான கலரு தேர்ந்தெடுத்து ஒரு ட்ரெஸ், அதாவது மற்றவங்களுக்காக நம்ம ட்ரெஸ்ஸை போட கிடையாது, நமக்காக நம்மளுடைய மனசுக்கு பிடிச்ச மாரி ஒரு ட்ரெஸ் அணிவதுங்கிறது ஒரு புத்துணர்ச்சி தரும். புத்தாடை என்பது ஒரு புத்துணர்ச்சி. எதுக்கு ஒரு நோய் நொடியில் புத்தாடை அணியணுங்கிறாங்க? நம்ம வருடம் முழுசும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன். அந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான நாள். அந்த மகிழ்ச்சியை இன்னும் மெருகேற்றதுக்கு புத்தாடை அணியணும் அப்படிம்பாங்க. அதனால் புத்தாடைக்கும் நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை மனசில் கவனமாக வச்சுக்கோங்க. தங்கம், எங்கே ரோட்டுக்கு போகிற? இங்கே வா. சாயந்தரம் டைமுங்க. ஃபுல்லாக ரோட்டில் பைக் ஓட்டிக்கிட்டு வண்டி வாகனம் ஃபுல்லாக போகுது. பாருங்கள், செம்ம சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறான். வீட்டுக்கு போ. சாயந்தரம் வண்டி வராமல் தான் நீ எடுக்கணும். இப்போ ஸ்கூல் டைமு ஃபுல்லாக வண்டி வாகனம் போகும் வரும். அடுத்தது நம்ம நடை அழகு. அடுத்தது இடையழகும்பாங்க. நடையழகு இடையழகு எல்லாம் ஒன்று தான். நடக்கும்போது ஒரு பெண்களுக்கு நளினம் தெரியணும் உடலில் அப்படிம்பாங்க. அதனால தான் இடையழகு, நடையழகு போய் இடையழகு அப்படின்னு முன்னோர்கள் பார்ப்பாங்க. அதாவது குறிப்பாக பெண் பார்க்கும் பொழுது நடந்து காமிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதையும் ஒரு அழகாக தான் பார்ப்பாங்க. அதனால் நம்மளுடைய நடை இந்த ஒயிட் பேச்சஸ் வந்த பின்னாடி தலை குனிந்து நம்ம நடக்கிறோங்க. நம்ம ஒரு துணிவாக நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நெஞ்சு நிமிர்ந்து நடக்கணும். ஓகேங்களா? ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நம்மளுடைய தலை குனியக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு அதீத ஒரு தன்னம்பிக்கையை உண்டாக்கும். நான் இப்போ அப்படி தான் நெஞ்சை நிமிர்ந்து தான் நடப்பேன். ஓகேங்களா? காரணம் என்னென்னா, இந்த ஒயிட் பேச்சஸ் வந்த காலகட்டத்தில் பல இடங்களில் நம்ம உதட்ட பார்ப்பாங்க, நம்ம ஒயிட் பேச்சஸ் ஊற்று பார்ப்பாங்கன்னு சொல்லி தலை குமிஞ்சு அப்படியே நடந்து பழகும் போது என்னென்னா மேலும் நம்மளை பார்க்க தான் ஆரம்பிக்கிறாங்க. அது மற்றவர்களுக்கு இன்னும் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இங்கே கண்ணை பார்த்து பேசுகிறேங்க அப்படின்னா அப்படி தான் எனக்கு ஃபஸ்ட்டு உடை. ஓகேங்களா? இனி எதற்காக அப்படின்னா, இப்போ 4 இடம் நம்ம போகிறங்க வரங்க வேலைக்கு போகும்போது
நம்மளை சார் போட்டு அழைக்கிறாங்க. எனக்கு அதே பப்பிசேமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்போ நம்ம அதுக்கான ஒரு மரியாதை, அதுக்கான ஒரு அழகு இருக்கணும்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறேன். அழகுனா உடையில, ஓகேங்களா? நாம் இப்போ வந்து வெளி மாவட்டம் போகிறோங்க, கிராமத்துக்கெலாம் போகிறோங்க, போகிறதுக்குள்ளார ஃபுல்லாக டயர்டாகிடுறேன். 5 மணி நேரம் 6 மணி நேரம் பஸ்ஸு ட்ரெயின் ட்ராவலாக இருக்குது. என்ன வீடியோ பார்க்கணுமா? பார்த்துக்க. எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லு. ஓடி போயிரு. அவன் பாருங்க அங்கே தூங்கிட்டு இருக்கிறான். அவத்தை 2 பேத்தையும் வச்சுக்கிட்டு இதா 2 பேத்தையும் வச்சுக்கிட்டு படாத பாடாக இருக்குதுங்க. அதனால் நம்ம உடைக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறதா இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது உணவு. முதல்ல நம்ம உணவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் இப்போ எனக்கு வேலைக்கு போனால் தான் காசு சம்பாதிக்க முடியும். காசு சம்பாதிச்சா தான் நமக்கு பிடிச்ச சத்தான காய்கறி, பச்சை காய்கறி, கீரைகள், பழங்களை, கசப்பு சார்ந்த மாரி நம்ம சாப்பிட்றதுக்கு செலவழிக்க முடியும். அதனால் காசு முக்கியங்கும் போது வேலை முக்கியம். வேலைக்கு போகிறதுனால இப்போ நம்ம புத்தாடை அணிஞ்சிட்டு தான் நம்ம வேலைக்கு போகணும். அது முக்கியம். ஃபஸ்ட்டு புத்தாடை, அடுத்தது உணவு, அதுக்கு அடுத்தது நம்மளுடைய இயற்கை சார்ந்த கீரைகள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நம்ம விவசாய தோட்டத்தில் இனி வைக்க போகிறோங்க. அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இப்போ வேலி அமைக்கிறது, அதுக்கு அடுத்து தான் நீர் மேலாண்மை, அதை நம்ம மெருகேற்றணும். அடுத்து செடி, மரம் எல்லாமே வாங்கி வைக்கிறதுக்கு அதுக்கும் காசு வேணும். இதுமாரி கட்டமைப்பு அதுக்கு அடுத்து தான் எனக்கு வந்து முக்கியத்துவமாக இருக்குது இயற்கை சார்ந்த வாழ்வியல். அதனால தான் இயற்கை வேலவன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கிறேன். நாட்டு விதைகள், பழ விதைகள், செடி விதைகள், பூ விதைகள் இதெல்லாம் வந்து சேகரித்து நம்மளுடைய நாட்டு விதைகளை பேணி காக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துருச்சு எனக்கு. இயற்கையில் நம்ம ட்ராவல் ஆகிறதுனால அடுத்த கட்ட பரிமாற்றமாக நான் என்னென்னா இயற்கையை வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இயற்கை விவசாயம் சார்ந்து என்னென்னாலும் நம்ம மற்றவர்களும் ஹெல்ப் பண்ண முடியுமா, அது ப்ளஸ் அதுவுமே ஃப்யூச்சரில் ஒரு வாழ்வாதாரமாக, அதாவது இயற்கை சார்ந்த வாழ்வியல் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் முழுக்க நம்மளை நாடி நீங்கள் தேடி வரும் பொழுது ஒரு வாரம் கூட நீங்கள் நம்ம வீட்டில் தங்கி நீங்கள் இயற்கை சார்ந்த விவசாயம் கற்றுக்கலாம். அதுக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த தகவல் ரசதியாக உங்களோட உங்கள் விவி. நன்றி, வணக்கம். என்ன தான் சொல்லணுப்பா, என்ன பிரச்சனை? டிவியாவா? போட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களது நான் உங்கள் விவி. நன்றி, வணக்கம்.